திரு முனவர் பாஷாட்டின் இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு பாவலன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ரேஸ் பண்ணார். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்னால அதிமுக மட்டும் கண்டிஷன் பண்ண முடியாது, பாஜகவும் அவங்க செயல் திட்டத்தை இங்கே கொண்டு வரலாம். ஸோ எங்கே செயல் திட்டம்? தமிழ்நாட்டுக்கான செயல் திட்டம். அதில் பாஜக செயல் திட்டம் வந்துருச்சுன்னா சார், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. அப்படி என்று சொன்னால் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, அதில் கூட்டணி ஆட்சி என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, பொது வேலை திட்டம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில கொள்கைகள் இருக்கலாம், அதிமுகவினுடைய சில கொள்கைகள் இருக்கலாம். இவைகளை எல்லாம் இணைத்து ஒன்றுபட்ட ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வருவது தான் அதனுடைய நோக்கமாக இருக்க முடியுமே தவிர, ரெண்டாவது அவர் பாவலன் சொல்கிறாரு, மிரட்டி உருட்டி தான் இந்த கூட்டணியை உருவாக்குனாங்கன்னு. இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, மோடி மீண்டும் பிரதமராக வரணும், அதுக்காக மிரட்டி அவரை சேர்த்தாங்க அதிமுகவை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். இது நடக்க போகிறது எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கான ஒரு தேர்தல், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கான தேர்தல். அதில் மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டுமல்ல, அவருடைய வாதப்படி எடப்பாடியாரை மிரட்டினார்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அவருடைய கட்சியினுடைய செயல் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே சொன்னார், உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, சிபிஐ விசாரணை தேவை என்றார். உடனே அவரை கோட்டையிலே அழைத்து முதலமைச்சர் பேசியதற்கு பின்னால் சிபிசிஐடி விசாரணையே போதும் என்று சொல்லுகிறார் என்றால், அப்பொழுது முதலமைச்சர் அவரை மிரட்டினாரா? ஆதாரம் இல்ல சார். அவர் முனைவர் டிபேட்டுக்குள்ள நீங்க போறீங்க. நானும் மரியாதையோட தான் தலைப்புக்குள்ள வாங்க. பிரச்சனையில் கைது செய்யப்பட்ட நீங்க அதிமுகவா தமிழ் மாநில காங்கிரஸா? நீங்க அதிமுகவா தமிழ் மாநில காங்கிரஸா? நீங்க அதிமுகவா தமிழ் மாநில காங்கிரஸா? பதில் சொல்லுங்க. நான் பேசுறது அதிமுக பேசுறேன், நீங்க அதிமுக பேசுறேன் இல்ல திமுக? நீங்க கூட்டணி கட்சி இல்ல திமுக? நீங்க ரெண்டு பேருமே கூட்டணி கட்சி. உங்க தலைவர் வேலுமணி கைது செய்யப்பட்ட 3 பேர் உண்மை குற்றவாளிகள் இல்லை. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே ஓகே கூல் டவுன் என்று கேட்டது யார்? திருமாவளவனா இல்லையா? அதிமுக தமாவாங்கனீங்க. நான் தமாக தான் சார், நான் தமாக தான். நீங்க திமுகவா? நீங்க திமுகவா தமாகவா? அத சொல்லுங்க. ஓகே ஓகே திமுகவா விடுதலை இல்ல இல்ல ரெண்டு பேரும் அவங்க கீழ ஒரு டைட்டில் போட்டுக்கத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி, thank you பேஷன்ஸ் டவுன். நான் மீண்டும் வரேன். டிவி இருந்தா பாருங்க, ரெண்டு பேருமே டிவி இருந்தா பாருங்க. both off screen இருவருமே ஆஃப் ஸ்கிரீன். ரெண்டு பேரும் சந்தேகம் இருந்தா டிவில பாருங்க. அவருக்கு கீழே தமாகான் போட்டுருக்கோம், இவருக்கு கீழே விசிகான் போட்டுருக்கோம். இறுதி கருத்து திரு செந்தில் சுருக்குமா. ரொம்ப மெச்சூர்டா ஒரு விவாதம் எடுத்துட்டு போகணும்னு நான் திருப்பி விரும்புகிறேன். அதுலேருந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஒன்றை உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுப்பார் என்று சொன்னால் நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன். நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது நீட் வேண்டும் என்பது இன்ன பிற மாநிலங்களில். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் கூட ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தே சொன்னார், தேவையில்லாத மாநிலங்களுக்கு நாங்கள் நீட் விலக்கு கொடுப்போம், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொடுப்போம் என்று சொல்ல வைத்தார். ஒன்றியத்தில் பாஜகவோடு கூட்டணியில் இந்த காலத்திலும் சரி, காங்கிரஸோடு கூட்டணியில் இந்த காலத்திலும் சரி, திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது தான் சொன்னேன், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டிருந்தார்கள் சொன்னேன், ஆட்சி கட்சியா இருக்கின்ற போது. அதனாலதான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் தமிழ்நாட்டிற்கு நீட் வரவில்லை அப்படிங்கிறது ஒரு உதாரணம். நீட்டை சுத்தியே நான் மையப்படுத்த திருப்பி சொல்றேன். அவ்வாறான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பொழுது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி தேவை என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்வாரே. அது வந்துச்சுன்னா உள்ளபடி நான் வரவேற்கிறேன், பாராட்டுகள், மகிழ்ச்சி தான் நான் சொல்றேன். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இன்னைக்கு அவர் தொடக்க கட்டமா சொல்லிக்கக்கூடிய கருத்தை நான் பாராட்டுறேன். பாஜகவுக்கு மந்திரி சபையில் இடம் இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தால் மகிழ்ச்சி. திரு பொங்கலூர் இறுதியான கருத்து. தாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னவுடன் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று அமைச்சர் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் மிரட்டப்பட்டதாகவே செய்தியெல்லாம் வெளிவந்தது. அதனால மிரட்டி ஒட்டியெல்லாம் பணியிற அளவுக்கு சிறிய கட்சிகள், மிகப்பெரும் கட்சி அதிமுக, மாபெரும் இயக்கம், எல்லாரும் சேர்ந்துதான் திமுக ஆளுங்கட்சி. ஆனால் அதிமுக தனித்த ஆளுங்க மிகப்பெரிய இயக்கம். எடப்பாடியார் என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அதிமுக சேர்ந்த தொண்டர்கள். 26 நிச்சயமாக கூட்டணியாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று எடப்பாடியார் 2வது முறை நிச்சயமாக ஆட்சியில் அமர்வார். திமுக வீட்டுக்கு திருப்பாவலன் 20 வினாடிகள் மிக வேண்டாம், நேரம் இல்லை. இப்ப முனைவர் பாசா முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தாரு, நீங்க ஏன் அதிக ஆட்சியில பங்கு கேட்க மாட்டேன்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன்னா,
காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் பிரிஞ்சாங்க இல்லையா, காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக கூட்டணி வச்சாங்க, தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றாங்க, அவங்க ஆட்சியில் பங்கை கேட்டாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி 2001 2006 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ வெற்றி பெற்றாங்க. திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணி வச்சாங்க, அவங்க ஆட்சியில பங்கு கேட்டாங்களா? அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க, கேட்டாங்களா? ஓகே, थैंक यू. இவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நாங்க கேக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். நீங்க ரெண்டு திராவிட இயக்கமும் தேவையில்லை, ரெண்டு தேசிய இயக்கமும் தேவையில்லை. நன்றி, எளிதா கிடைச்சிருக்கும். திரு மனோகர் பாஷா 10 செகண்ட் சுருக்குமா. என்னுடைய கடைசி கருத்து, இன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தேவை என்று ஒரு சுவரொட்டி அச்சடித்து ஒட்டி இருக்கிறார்கள். ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகளை ஆட்சியிலே பங்களிக்க போகிறதா என்ற சந்தேகம் வருகிறது. அதிமுகவை பொறுத்தவரை தெளிவாக அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி, அதில் நாங்கள் எல்லாம் கூட்டணியிலே அங்கம் வைக்கப் போகிறோம். எனவே கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே அத்தனை கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். எனவே இதில் எந்த விதமான மாற்றமும் எங்களுக்கு இடையில இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவர்னு கிளாரிஃபை பண்ணிட்டார். அதெல்லாம் தாண்டி அரித்மெட்டிக் ரியாலிட்டி தான் அது கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்னு நிரூபிக்கும். அதிமுக அதிக சீட்டுகளில் நின்று அதிக சீட்டுகளில் பெரும்பான்மை பெற்றதுன்னா அதிமுக ஆட்சி, இல்ல நம்பர்ஸ் தேவைப்பட்டா கூட்டணி ஆட்சி. அவ்வளவுதானே, இவ்வளவு சிம்பிள். நம்ம இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசணும். அதுக்கு முதல்ல வெற்றி பெறணும், அது ரொம்ப மஸ்ட். அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வெற்றி பெற மாட்டார்கள்னு சொல்லலை, வெற்றி பெறுவார்கள்னு சொல்ல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது இருக்கட்டும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா சார், நான் அகைன் எடப்பாடி பழனிசாமி நான் குறை மதிப்பீடு செய்தே பேசலை. நான் 2 நண்பர்களும் அதை வேற ஒரு இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறேன். கூட்டணி வச்சதுனால அவங்க அந்த பகுதியிலேருந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என் நண்பர்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். சார், எடப்பாடி பழனிசாமி நான் வந்து உள்ளபடியே பாராட்ட தான் செய்கிறேன். எந்த இடத்துல அப்படின்னா, ரொம்ப தெளிவாக 11ஆம் தேதி அவர் சொல்லிட்டு போகிறார் சார், என்னன்னு கூட்டணி அமைச்சரவைன்னு. 5 நாள்ல 16ஆம் தேதி கூட்டணி அமைச்சரவை இல்லைன்னு அடிக்கிறார் பாருங்க. இது உள்ளபடி அவர் வந்து பாஜகவுக்கு நீங்க பாருங்க, மற்ற ஸ்டேட்ல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க, ஒரு லிமிட்டோட நான் வந்து உங்களை ஹேண்டில் பண்ணுவேன், நான் அதிகமாக பேச மாட்டேன் அல்லது மற்றபடி இது பண்ண மாட்டேனே தவிர கொண்டு போய்ங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. நான் யூகிக்கிறேன். அப்படி இருந்தால் உள்ளபடியே மகிழ்ச்சி. என்ன பண்ணுவார்னா, எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்க சீட்டு அவங்க நினைச்ச அளவுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு கட்டுக்குள்ள வச்சாரோ அது மாதிரி வைப்பார். இது அவர் ட்ரை பண்றார். மற்ற கட்சியினுடைய சகாக்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய சகாக்கள் அதற்கு உடன்படுவார்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுக்கு அவருக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட். எங்கள் ஒன்றியத்தில் பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை. பீகாரில் இப்போ விரைவில் எலெக்ஷன் வரப்போது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடஞ்சிடுச்சு. ராஷ்டிரிய லோக் ஜனசக்தியினுடைய தலைவர் பசுபதி பராஸ் வெளியில் வந்துட்டார். அங்கேயே கூட்டணி இல்லை. இப்போ எல்லாரும் மண்டையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா பற்றி எரிக்கிறது, அவுரங்கசீப்பினுடைய சமாதியை தோண்டி எடுக்கணுங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் பெரும் கலவரம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் தான் நானும் சரி, நண்பர் பாவலனும் சரியே, மற்ற 2 நண்பர்களுக்கும் இந்த கருத்தில் உடன்பாடு உண்டு. பாஜக எந்த இடத்திலும் வளர்ந்து விடக்கூடாது நாங்கள் அச்சப்படுவதனுடைய நோக்கம். நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்காம போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பாஜக மற்ற மாநிலங்களில் அந்த கட்சியை கபலீகரம் செய்தது போன்ற ஒரு சூழலுக்கு இரையாகி விடக்கூடாதுங்கிற எங்களுடைய கன்சர்ன் இருக்குல்ல, அதை நாங்கள் திருப்பி பண்ணுறோம். இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நண்பர் கேட்கின்ற போது பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் பாவலன்ட்ட கேட்டார், நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறோம்ல, இங்கே வாங்க அப்படின்னு. சார், வெறும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அமைச்சரவைக்கு ஆசைப்பட்டு போகிறவர் அல்ல முனைவர் திருமாவளவன் அவர்கள். நீங்க யார் அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் அங்கே போய் சேர்றதுக்காக இருக்கு விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு ஒரு அடிப்படை கொள்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தோட டிராவல் பண்றாங்க. அதுல முரண்கள் வருகின்ற போது சண்டை செய்றாங்க. அது வேற. நீங்க வர சொல்ல திமுக கேட்க சொன்னேன். இல்ல நீங்க சொல்லல. இவர் அந்த கேள்வி கேட்டார், நம்ம நண்பர் ஹரி கேட்டாரு, அந்த இதுவும் கேட்டார். நீங்க வந்து கூட்டணி அவ்வளவு நீங்க அதிமுக கூட போலாமேங்கிற ஒரு கேள்வி வச்ச போது சொல்ல அப்படி அல்ல. அவர்கள் ஒரு குடிப்பில் இல்ல நான் கேட்டது அதிமுக மேல தொடர்ந்து பாஜகவோட போக கூடாதுன்னு அங்க போய் சேர்ந்து நீங்க பாஜகவோட போலனா அதிமுக போலாமே, அவங்க கூட்டணி அமைச்சரவை வேற சொல்றாங்களே அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்க. அவங்களும் கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா, வெறும் அமைச்சரவைக்கு இடம்காக இங்க எந்த கட்சியுமே அலையல சார், அது அல்ல. அதை தாண்டி அதுக்கு வேணா பாஜக வேணா அதை நோக்கி நகரலாம். மற்ற எந்த கட்சியும் அதை நோக்கி நகரல. அவர்களுக்குன்னு சில அடிப்படை சித்தாந்தம். எனக்கு 2 முக்கியமான கேள்வி சார். நண்பர் வந்து மனோர் பாஷா அவர்கள் ஐயா சொல்லிக்கிற போது சொன்னார், சில நிபந்தனைகளை விதித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுல ஒரு நிபந்தனை அவர் சொல்லிட்டார். சொன்னார்ல, அண்ணாமலையினுடைய மாற்றத்தை பத்தி சொன்னார்ல, மறைமுகமா அப்படியே சொன்னாரு. உடனே புரியலன்னா அப்புறம் என்ன சார், அதுதான் சொல்லிட்டாரு.
செந்தில் சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு மணி என்ன சார் முக்கியமான விஷயம்? அண்ணாமலையினுடைய பதவி காலம் சரி முடிஞ்சிருச்சு. ஓகே சார். சரி சார், நேர்கள் பார்த்துட்டாங்க, நான் தப்பா சொன்னா ஓகே சார். நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுக்கு மக்கள் பார்த்துட்டாங்க, நானும் சொல்லிட்டேன், விட்டுருங்க சார். அது ஒண்ணு சார். இப்போ எனக்கு என்னன்னா இதுக்கெல்லாம் நிபந்தனை விதித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட் விலக்கு வேணும், நீட் விலக்கு ஓகே சரி சார் இருக்கட்டும் சார். மக்கள் முடிவு சார், நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். நீட் விலக்கை பத்தி ஏதாவது நிபந்தனை போட்டாரா? காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வரும் சார், பார்க்காம ஏன் சார் சொல்றீங்க? நீங்க நம்புறீங்கன்னா நான் எனக்கு மகிழ்ச்சி தான். பொது வேலை திட்டத்தை சரி சார் பாருங்க சார், முனவர் பாஷா சார், நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன். நீங்க பேசுறீங்க, நான் குறிக்கவே இல்ல சார். நீங்க இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குறிக்கிட்டா எப்படி சார்? பதட்டம் பாஜக கூட என்ன இவ்வளவு குறிக்கிறது இல்ல சார், பதட்டப்படுறது இல்ல சார். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி சார் இது? சரி நம்ம ரெண்டு பேர் பேசினா நேர்களுக்கு எதுவும் புரியாது. நீங்க நேரத்தை கடத்திடுறீங்க. நான் எவ்வளவு பொறுமையா கம்மியா பேசிட்டீங்க முனவர் பாஷா சார். சரி நீங்க பேசுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க உங்களுடைய ஆகச்சிறந்த உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மன்றத்துல வைங்க சார். முனவர் பாஷா சார் விட்டுருங்க. நீங்க ஏதோ ஆகச்சிறந்த கருத்து வைக்க போறீங்க வைங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கருத்து இல்ல, உங்க சிறந்த கருத்து தான் உங்களுது. நான் திருப்பி எவ்வளவு தன்மையோட பேசுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டு அமைதியா இருந்தா நீங்க கூட எசப்பாடு மாதிரி நான் பார்த்தா நான் எப்படி பேசுறதுன்னு நான் கேட்டேன். நான் எவ்வளவு தன்மையா பேசுறேன் சொன்னாருன்னு சொன்னீங்களே என்ன சார்? அதுக்கு நான் தன்மையா தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னீங்களே சார். ஓகே, நான் சொன்னது தவறா இருந்தா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க சொன்னதையும் பார்த்துக்கிட்டாங்க. நான் சொன்னது தவறா இருந்தா மக்கள் பாக்குறாங்க, அவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. என்ன கண்டிஷன் இருக்கணும் சுருக்கமா சொல்லுங்க. ஆயிட போறது இல்ல சார்.